ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிது டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்க. 7th தமிழ் இயல் 3 வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இயல் 3 பார்த்தீங்கன்னா 23 பேஜஸ் இருக்குது. நான் அதை சுருக்கி 15 பேஜஸாக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான பாடம். உரைநடையும் துணைப்பாடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே எடுத்து வச்சிருக்கனால இந்த பாடம் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகும். இயல் 3 மட்டும் பாதிக்கு பாதி சுருக்க முடியல. 23 பேஜஸ் 7 பேஜஸா நம்ம வந்து சுருக்கி கொண்டு வந்திருக்கோம். சோ அதை நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோன்றத நம்ம வர வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செய்யுள் என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா புலி தங்கிய குகை. புலி தங்கிய குகைன்னு சொல்லிட்டு ஒரு செயல் கொடுத்திருப்பாங்க. அதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா காவர் பெண்டு. சோ இந்த பாட்டுல வந்து ரொம்ப மிகைப்படுத்தி கூறியிருப்பாங்க. சிம்பிளான, அதாவது இந்த பாட்டோட கிட்டத்தட்ட பாட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 லைன் கொடுத்திருக்காங்களா. சோ இந்த பாட்டோட கதையை நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரு பெண்ணு போய் ஒரு புலவரோட வீட்டுல உன் மகன் எங்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த தாய் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ வீட்டுல இல்ல, போர்க்களத்துல இருக்கக்கூடும். சோ இவ்வளவுதான் கதையே. இதோட கதையே இவ்வளவுதான். அத ரொம்ப மிகைப்படுத்தி எக்ஸ்ட்ரா நிறைய வர்ணிச்சு நிறைய எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க. சோ அததான் வந்து நம்ம இந்த பாட்டுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரிங்களா? சோ பாட்டு பாருங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. சோ இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவ இங்க இல்ல, வீட்டுல இருக்க போர்க்களத்துல இருக்கான்றதான் சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல அதாவது என் மகன் எங்கே என நீ என்ன கேக்குற. சோ அதுக்கு அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியல, ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல, புலி சேர்ந்து போகிய கல்லலைனா கற்குகை, அந்த மாதிரி சிற்றில்னா சிறு வீடு, யாண்டுனா எங்கேன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சோ புலி என்னது, புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் இருக்கு. அவ இங்க இல்லை எனில் கண்டிப்பா அப்ப போர்க்களத்துலதான் இருக்கக்கூடும், போய் அங்க காண்பாயாகன்னு சொல்லிட்டு புலவர் வந்து பதிலளிப்பாரு. சோ ஷார்ட்டா 2 லைன்ல முடிய வேண்டிய கதைய எக்ஸ்ட்ரா அதாவது புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கதான் இருக்கு, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவன் இங்க இல்லைன்னா கண்டிப்பா அப்ப போர்க்களத்துலதான் இருக்கக்கூடும், அங்க போய் பாருன்னு சொல்லிட்டு கதையை வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா காவர் பெண்டு. பாட்டை எழுதியாச்சு, பாட்டுக்கான பொருளையும் பாட்டிலேயே நம்ம எழுதிட்டோம். சோ அதனால சொற்பொருள் வந்து தனியா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அதுக்கப்புறம் நூல்வெளி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நூல்வெளி தான். சோ நூல்வெளியில பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 6 பாயிண்ட மட்டும் படிச்சாலே போதும். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காவர் பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. காவர் பெண்டு சங்ககால பெண்பால் புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் தான் யாரு, இந்த காவர் பெண்டு. ரொம்ப முக்கியமானது. 3வது பாயிண்ட் கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவர் பாடிய ஒரே பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புறநானூறு பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்து புறநானூரை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக இந்த புறநானூறு இருக்கு. சோ மொத்தமே 6 பாயிண்ட் தான். இந்த 6 பாயிண்ட் நல்லா படிச்சாலே போதும். அதுக்கடுத்து புக் பேக் பாருங்க. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேன்னு சொல்லிட்டு நமக்கு அதுலயே கொடுத்திருப்பாங்க. புக்லயே நம்ம அதை பாட்டிலேயே எழுதிட்டோம். அதுக்கடுத்து யாண்டு உள்ளனோ. சோ இது எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா யாண்டு கூட்டல் உள்ளனோன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். கல் கூட்டல் அலை, இது எப்படி சேர்க்கலாம், கல் அலைன்னு சொல்லிட்டு சேர்க்கலாம். சோ இதுவும் ரொம்ப முக்கியமானது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதுதான். சோ அப்ப நமக்கு ஒரு பாட்டு வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு. சோ அதுக்கடுத்த பாடல் பாத்தீங்கன்னா அதுக்கடுத்த செய்யுள் பாஞ்சை வளம்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்திருப்பாங்க. கட்டபொம்மனை பத்தி தான் கொடுத்திருப்பாங்க.
பாட்டு வந்து நீங்க ஃபுல்லா படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் படிச்சா போதுமானது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 லைன், லாஸ்ட் 2 லைன் மட்டும் முடிஞ்சா படிச்சுக்கோங்க. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. பாட்டு அதோட கதை. சரிங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல பார்ப்போம். பாட்டு என்ன குடுத்துருக்காங்க, கட்டபொம்மன பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, புக்ல சொற்பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம புக்ல பார்ப்போம். ஸோ சொல்லும் பொருள் மட்டும் நீங்க அதாவது நோட்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 2 லைன், லாஸ்ட் 2 லைன் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் ஏன்னா நம்ம பாட்டு ஃபுல்லா எழுதாதனால சொல்லும் பொருள்ன்றது தனியாவே எழுதி வச்சுக்கணும். அதுக்கடுத்து நூல்வெளி. நூல்வெளி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது, ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் எழுதணும், நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கலாம். அதுக்கடுத்து புக் பேக்கு ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பொறுத்துக. ஸோ இவ்வளவுதான் இதோட இந்த செயல்ல இவ்வளவுதான் மொத்தமே. சரிங்களா? மொத்தமே எத்தனை, ஒரே பேஜ், ஒரு பேஜஸ்லயே இந்த பாஞ்சை வளன்றத நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல போய் அதோட பாட்டு என்ன, அர்த்தம் என்ன, பாட்டுல என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பாட்டுல வேற எதுவும் லைன்ஸ் முக்கியமானது இருக்குதான்றத நம்ம ஸ்கூல் புக்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ கட்டபொம்மன் பாட்டு வந்து நம்ம ஸ்கூல் புக்ல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்கூல் புக்ல பார்க்கலாம். கட்டபொம்மனை பத்தி இந்த பாடல் முழுவதுமே பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் ஆட்சி செய்த நாட்டையும் கட்டபொம்மனையும் பத்தியும் தான் இந்த பாடல்கள்ல கொடுத்திருப்பாங்க. சோ ஒவ்வொன்னா நான் வந்து பாடல் வரிகளை சொல்லி அதுக்குரிய அர்த்தத்தையும் நான் சொல்றேன். பாடலோட கான்செப்ட் மட்டும் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சோ புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்த லைன் கொஸ்டின் கேட்டாலும் நீ உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். சோ பாட்டு பார்க்கலாம். சுத்த வீர சூரன் கட்டபொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வள்ளங்கள் சொல்வேன். என்னது, கட்டபொம்மன் வாழ்ந்த நாட்டை பத்தி நம்ம சொல்ல போறோம்னு சொல்றாங்க. சரிங்களா? சுத்த வீரசூரன் கட்டபொம்மதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். அதாவது குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சை வளங்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. சோ பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன் கேளுங்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? பாஞ்சை வளங்கள்னா என்னது, பாஞ்சாலங்குறிச்சி. நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளும் ஐயா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் சொல்றாங்க. சோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க. அந்த நாட்டோட வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள்னு சொல்றாங்க. அதான் நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுங்கள்னு சொல்றாங்க. பாஞ்சாலங்குறிச்சி, அதாவது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட வளத்தை கேட்க சொல்றாங்க. அந்த நகர்ல பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும்னு சொல்றாங்க. அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. என்னது, கோட்டைகள்லாம் என்னது, அதாவது பல சுற்றுகளாக அதாவது சுத்து கோட்டைகளாம், பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். மதில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் சொல்றாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 4 லைனுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க. வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம், பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிச வீடும் பார் சாஸ்திகளாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வீடுகள் எல்லாமே என்னது, மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும்னு சொல்றாங்க. வீட்டில் உயர் மணி மேடைகளாம், வீடுகள் தோறுமே எல்லா வீடுகளிலுமே மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும்னு சொல்றாங்க. வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். மெத்தை வீடுன்றது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, மாடி வீடதான் மெத்தை வீடுன்னு சொல்றாங்க. இத வந்து கொஸ்டினா கூட புக் பேக்ல கேட்டிருப்பாங்க. மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம், பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிச வீடும் பார் சாஸ்திகளாம் சொல்றாங்க. வீட்டு கதவுகள் பாத்தீங்கன்னா மிகவும் நேர்த்தியாகவும், வீடுகள் பாத்தீங்கன்னா செல்வம் நிறைந்தவைகளாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ அடுத்து பார்க்கலாம். ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தான். அரண்மனை வாயில் பாத்தீங்கன்னா முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்குமா. சோ அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அந்த அரசவையில வீற்றிருப்பான்றதான் இந்த பாட்டுல சொல்ல வர்றாங்க. அடுத்த பாட்டு. விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடைவாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் வாரண சாலை ஒரு புறமாம், பரிவளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம் சொல்றாங்க.
சோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க. விந்தைனா என்னதுன்னா புதுமைன்னு அர்த்தம். புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் அங்க இருக்குது. இங்க பாஞ்சாலங்குறிச்சியில இருக்குது. பூஞ்சோலைகளும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்த நாட்டிற்கு அழகு சேர்க்கும்னு சொல்றாங்க. அதுதான் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும் கமுகுனா என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இத நம்ம நிறைய இதுல பாத்துருப்போம். கமுகுனா என்னது? பாக்கு தோப்புகளும் அந்த நாட்டிற்கு அழகு சேர்க்குதுன்னு சொல்லிட்டு. சோ அடுத்த பாட்டு பாருங்க. வாரண சாலை ஒரு புறமாம் பரிவளரும் சாலை ஒரு புறமாம். அதாவது யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமும். சொக்கட்டான்னா தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க. சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லிமையில் விளையாடிடுமாம் அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சாலங்குறிச்சியில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளும் ஐயான்னு சொல்றாங்க. சோலைகளில் குயில்கள் கூவும் மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடுன்னு சொல்றாங்க. அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன் கேளுன்னு சொல்றாங்க. அது என்ன விந்தைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முயலும் நாயை விரட்டிடுமாம். என்னது? முயல் பார்த்தீங்கன்னா நாயை விரட்டிடுன்னு சொல்றாங்க. வீரமிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை கூட எதிர்த்து விரட்டி விடும்னு சொல்றாங்க. நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் பாலும் குடிக்கும் தண்ணீரும் குடிக்கும்னு சொல்றாங்க. என்னது? பசுவும் புலியும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். அதாவது புலி பசுவை சாப்பிடும். ஸோ அதுவே ரெண்டும் ஒரு துறையில், அதாவது ஒரு நீர்நிலையில் தண்ணி குடிக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க. கறந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்முதுரை பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்கதேவி திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க. மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னா கறந்து வைத்த பாலை கூட காக்கா குடிக்காதான். கட்டபொம்மனோட பேரை சொன்னா என்னது? கறந்த பாலையும் காகம் குடிக்காது. எதனால? கட்டபொம்மன் பேரை சொன்னான். சக்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாளுன்னு சொல்லிட்டு இந்த லைனில் சொல்ல வர்றாங்க. ஸோ இவ்வளோதான் பாடலே. அதாவது கட்டபொம்மனை பற்றியும் அவன் ஆட்சி செஞ்ச பாஞ்சாலங்குறிச்சி நாட்டை பற்றியும் வர்ணித்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாடலோட மீனிங்கே. சரிங்களா? இந்த பாடல் வரி நீங்கள் படிக்கும் போதே ஸோ இதெல்லாம் நம்ம கட்டபொம்மனோட பாட்டில் தானே படிச்சிருப்போன்றதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் பாருங்கள். சூரன்னா என்னதுன்னா வீரன், பொக்கிசம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, வாரணம்னா யானை, பரினா குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகுனா பாக்கு. பாட்டோட பொருள் எல்லாமே நம்ம படிச்சுட்டோம். ஸோ நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிக்கப்பட்டுள்ளன. ஸோ நம்ம இதிலிருந்து தான் நம்ம நோட்ஸ் எடுத்துக்க போகிறோம். நான் வான மாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்தால் இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பாஞ்சை வளன்றது எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வான மாமலை. ஸோ இவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்திருப்போம்ல, அதில் நம்ம ஷார்ட்டாக எடுத்திருப்போம். அதாவது கேள்வி கேட்டு ஆன்சரை டைரெக்டாக எழுதியிருப்போம். இதில் 4 ஆப்ஷனோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே பார்த்துருவோம். ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அது இந்த ஆப்ஷனில் இதில் கொடுத்துருப்பாங்க. சொற்பொருள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அசைந்து வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணம். அதாவது 3 சொல்லி நான் போட்டு வர்ற வாரணம். வாரணம்னா என்னது? யானை. யானை தான் ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வரும். ஸோ அதோட சொல்லும் பொருளும்ல வானரம்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நான் அதை காமிக்கிறேன். ஸோ 3 சொல்லி நான் போட்ட வாரணம். வாரணம்னா என்னது? யானை. ஸோ அப்போ இதான் நமக்கு ஆன்சர் வரும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும். வேட்டை நாயை விரட்டும்னு சொல்லி பார்த்துருந்தோமா? முயல் நாயை விரட்டும். மெத்தை விடு என்று குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா
மாடி வீடை தான் மெத்தை வீடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் இ தான் கரெக்டு. அதுக்கடுத்து பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டும் கூட்டல் கதவுகள்னு கிடைக்கும். தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடைன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம். ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாமா? அதுக்கடுத்து பொக்கிஷம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம். சாஸ்தி, சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அதனால தான் வந்து நமக்கு பேஜஸ் அதிகமாக வரும். ஏன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்தில். இது எல்லாமே நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ நம்ம அது வந்து நோட்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ நோட்ஸ் பாருங்கள். நான் முக்கியமாக அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாமே நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருப்பேன் எடுத்து. ஸோ பார்க்கலாம். தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், முத்துராமலிங்க தேவர். ஸோ இவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். தந்தை பெரியார் என்ன முத்துராமலிங்க தேவரை என்னன்னு பாராட்டியிருக்காரு? சுத்த தியாகின்னு பாராட்டியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து அவரோட இளமை காலம். ஸோ ஹெட்டிங்குமே நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். சரிங்களா? ஹெட்டிங் கீழே இத்தனை பாயிண்ட்டுன்றப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த இளமை காலம்ன்ற ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 5 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முத்துராமலிங்க தேவர் கிபினாலும் பொது ஆண்டுனாலும் ஒன்று தான். சரிங்களா? முத்துராமலிங்க தேவர் கிபி 1908ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் வந்து செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு அவரோட பெற்றோர் கொடுத்துருப்பாங்க. உக்கிரபாண்டிய தேவர். அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி அம்மையார். ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வந்து இவர் வளர்க்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாலாவது பாருங்கள், தொடக்க கல்வி எங்கே முடிச்சிருப்பாருன்னா கமுதியில் முடிச்சிருப்பார். உயர்நிலை கல்வி மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றிருப்பார். அதுக்கடுத்து ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் படித்து கொண்டிருந்த போதே ஊரில் பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் பரவியதால் அவரோட படிப்பை வந்து பாதியிலே விட்டுட்டார். அவரோட படிப்பை பாதியிலே விட்டுட்டாலும் அவர் நிறைய புத்தகங்கள் நூல்கள் வாங்கி அவரோட ஆற்றலை வந்து இன்னும் மேம்படுத்திக்கிட்டார். ஸோ படிப்பு போயிடுச்சேன்றதுக்காண்டி அவர் எதுவுமே படிக்காமல் கிடையாது, நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட பல்துறை ஆற்றல் என்னென்னு பாருங்கள். ஸோ அதில் அந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். யார்? முத்துராமலிங்க தேவர். அதுக்கடுத்து சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளமையிலேயே அரசியலில் அவர் வந்து ஆர்வம் கொண்டிருந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து இளமையிலேயே அரசியலில் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் அவரோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரீஃபாக கொடுக்கல. ஸோ அதில் இருக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக வந்து பங்கேற்றிருப்பார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பார்த்திங்கன்னா பெரும் எழுச்சி வந்து அவர் ஏற்படுத்தியிருப்பார். ஸோ அதனால அந்த ஆங்கில அரசு என்ன பண்ணியிருப்பாங்க? வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு வந்து தடை விதிச்சிருப்பாங்க. 4வது பாயிண்ட்டு வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். அப்போ வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? பாலகங்காதர திலகர். தென்னாட்டில் வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் யார்? தென்னிந்தியாவில் யாருன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து 6வது பாயிண்ட் பாருங்கள். முத்துராமலிங்க தேவரின் விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். யாரை பாராட்டியிருப்பார்? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல்னு சொல்லிட்டு
திருவி கல்யாண சுந்தரனார் பாராட்டியிருப்பாரு. ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நேதாஜியுடன் தொடர்பு. ஸோ இந்த ஹெட்டிங் கீழ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வருதுன்னு பாருங்க. வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி. நேதாஜி என்னன்னு சொல்றாங்க? வங்க சிங்கம்னு சொல்றாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்க தேவர். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இது வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அதுக்கடுத்து முத்துராமலிங்க தேவர் அழைப்பை ஏற்று கிபி 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து வந்திருப்பாரு. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் வந்து இணைஞ்சிருப்பாங்க. விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தியிருப்பார். யாரு? முத்துராமலிங்க தேவர். ரொம்ப முக்கியமானது. முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்னன்னு கேட்கலாம். நேதாஜி. அடுத்து பேச்சாற்றல் பாருங்க. முதலில் சாயல்குடி என்னும் ஊர்ல தான் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் வந்து முத்துராமலிங்க தேவர் உரையாற்றியிருக்கார். முத்துராமலிங்க தேவர் முதல்ல உரையாற்றிய ஊர் எதுன்னு கேட்கலாம். சாயல்குடி. என்ன தலைப்புலனா விவேகானந்தரின் பெருமைன்ற தலைப்புல. அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் வந்து மகிழ்ந்தாருன்னு சொல்றாங்க. அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார். சரிங்களா? ஸோ யார் புகழ்ந்துரைத்துள்ளார்னு கேட்பாங்க. அறிஞர் அண்ணாவும். ஸோ அடுத்த 4வது பாயிண்ட், முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று யார் சொல்லுவா? ராஜாஜி வந்து முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து தேர்தல் வெற்றிகள். ஸோ தேர்தல் வெற்றிகள் பாருங்கள். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு முத்துராமலிங்க தேவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கடுத்து 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கடுத்து 1952 1957 போட்டி போட்டு அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலை குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த ஹெட்டிங் பாருங்கள். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதா என்னது? இந்த குற்ற பரம்பரை சட்டம்னு சொல்கிறாங்க. 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் பார்த்தீங்கன்னா குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. அவர் தொடர் போராட்டத்தால் 1948ஆம் ஆண்டு அச்சட்டம் வந்து நீக்கப்பட்டது. யாரோட? முத்துராமலிங்க தேவரோட தொடர் போராட்டத்தில் 1948ஆம் ஆண்டு குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து ஆலய நுழைவு போராட்டம் பற்றி பாருங்கள். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு வந்து தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் பார்த்திங்கன்னா மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம காந்தியடிகள் பார்த்திங்கன்னா மதுரைக்கு போனப்போ இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கும். ஸோ மீனாட்சி அம்மன் கோவில்கள் செல்வதற்கு ஒரு சாரருக்கு தடை விதிக்கப்பட்டது. ஸோ அவங்க எப்போ கோயிலுக்குள்ளே போவாங்களோ அப்போ தான் இவரும் போவேன்னு சொல்லுவார். அந்த இதை தான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை வந்து புறக்கணித்திருப்பாங்க. ஸோ அதனால் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தேவர் திருச்சூழியில் இருந்து அர்ச்சகர்கள் 2 அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ அதுக்கடுத்து விவசாயிகள் தோழர் பற்றி பாருங்கள். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் என்று அவர் தான் சொல்லியிருப்பார். தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே அவர் வந்து பங்கிட்டு கொடுத்துருப்பார். எத்தனை? 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை அவர் வந்து எந்த குத்தகைக்குமே விடாமல் நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு
உழுநிலத்தை பகிர்ந்து கொடுத்துருப்பாரு. சரிங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ அதுக்கடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் திகழ்ந்தார்னு சொல்கிறாங்க. மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் வந்து இவர் வந்து நடத்தியிருக்காரு. அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனையை பெற்றார்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்று நடத்தியிருக்காரு. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்றும் அவர் வந்து போராடி இருக்காரு. அதுக்கடுத்து சிறைவாசல். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் இந்த சிறைகள்லாம் சிறை வைக்கப்பட்டிருந்திருக்காரு. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சாலையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் அவரை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். தேவர் பார்த்தீங்கன்னா 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பார்த்தீங்கன்னா பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கம் இருக்கும். என்ன வழக்கம்னா, புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்களை கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் அதாவது முத்துராமலிங்க தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு வந்து அளிக்கப்பட்டது. ஆனால் பெண்களை இழிவுபடுத்துவதாக அந்த செயல் இருக்கிறனால அதனை ஏற்க வந்து அவர் வந்து மறுத்து விட்டார். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். ஸோ பொது தொண்டு செய்யறதுக்கு மேரேஜ் ஒரு தடையாக இருக்குன்றனால அவர் மேரேஜே பண்ணிக்காமல் தியாக வாழ்வு வாழ்ந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. ஸோ இதெல்லாம் என்னது? முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர். அதுக்கடுத்து முத்துராமலிங்க தேவர் கிபி 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளில் வந்து இயற்கை எழுதியிருப்பார். பசும்பொனி மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000 நாட்கள். தன் வாழ்நாளில் 1/5 பங்கினை அவர் சிறையில் கழித்த தியாக செம்மல்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா வந்து எடுக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் அரசு சார்பாக அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் அவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 பார்த்தீங்கன்னா தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேனோ அதே மாதிரி நோட்ஸ் எடுங்க. ஸோ புக் பேக் பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு முத்துராமலிங்க தேவர் பற்றின பாடம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்த லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழர் வஉசியை பற்றி சொல்லியிருப்பாங்க. வஉசி பற்றினா அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவரை பற்றி ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை எப்படி எடுத்துருக்கோன்றதை பாருங்கள். இந்த படம் நீங்கள் டேரெக்டாக போய் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். எந்த பாயிண்ட்ஸை விடலாம், எந்த பாயிண்ட்ஸை விடக்கூடாதுன்றதே தெரியாத அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த லெசன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது. அதனால் நான் இப்போ எப்படி நோட்ஸ் எடுத்துருக்கணும், இந்த நோட்ஸை அப்படியே நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிக்கலங்கி நெறிமயங்க காரணமாக இருந்த கப்பலோட்டிய தமிழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉ சிதம்பரனார். ஸோ இவர் என்ன சொல்லுவாங்கன்னா கப்பலோட்டிய தமிழருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து கொர்க்கை துறைமுகத்தில் பாண்டிய மன்னர்களின்
கொடி வந்து பறக்கும். இது ரொம்ப முக்கியம். கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி துறைமுகம். ஸோ, அதுக்கடுத்து ஒரு லைன் குடுத்துருப்பாங்க. அது யார் சொல்லியிருப்பார்னா, திருவள்ளுவர். "வசையொழிய வாழ்வாரே வாழ்வார்." ஸோ, இந்த லைன் எத சேர்ந்தது? திருவள்ளுவர். அதாவது திருக்குறள் அதாவது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க. சுதேசி கப்பல் கம்பெனியை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரனார். ஸோ, அதுக்கடுத்து சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டித்துரையார் தான் தலைவர். சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரனார். ரொம்ப முக்கியமானது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக சுதேச கப்பல் கொழும்பு துறையை நோக்கி புறப்படும். ஸோ, இது ரொம்ப முக்கியம். வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக சுதேச கப்பல் எந்த துறையை நோக்கி புறப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எந்த நாட்டில இருந்து பிறந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வங்க நாட்டில இருந்து பிறந்திருக்கும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மாறுதட்டி நின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பால கங்காதர திலகர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென்னாட்டிலே தோன்றிய நாவீருடைய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார். ஸோ, வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவது என்போம் என்று பாடியவர் யாரு? அதுவும் பாரதியார் தான். அடுத்த பாயிண்ட்டு, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்ஹேவின் கூற்று. சரிங்களா? ஸோ, பின்ஹேவின் கூற்று இவர் தான் பார்த்தீங்கன்னா, சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள்ன்ற சிறை தண்டனையை வழங்கியிருப்பார். 15வது பாயிண்ட், சிதம்பரனார் கோவை சிறையிலும் மற்றும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தார். சிதம்பரனார் எந்த சிறையில் கொடும்பணி செய்தார்னு கூட கேட்கலாம். சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா என்ன தொழில் செஞ்சிருப்பார்னா, வக்கீல் தொழில் தான் அவர் வந்து செய்திருப்பார். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்றி என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரனார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. 18வது பாயிண்ட், ஆங்கில மொழியில் எழுதிய ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களுள் ஒன்றை மனம் போல வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரனார். ஸோ, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, ஸோ அந்த மாதிரி தான் போகும். சிதம்பரனார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியலிஸ்டில், அதாவது விடுதலை சம்மந்தமாகவே வர்றவர். ஸோ, இவர் மனம்போல் வாழ்வுன்ற ஒரு நூலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பாரான்றது ஆச்சரியமாக தான் இருக்கும் நமக்கு கொஷின் பேப்பரில் பார்க்குறப்ப. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது, உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம். அது மட்டும் இல்லை, மனம்போல் வாழ்வு மட்டும் இல்லாமல் மெய்யறிவு மெய்யறம் என்ற 2 சிறு நூல்களை இயற்றியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்? சிதம்பரனார். அந்த 2 நூலையும் பார்த்தீங்கன்னா, இவற்றை என் தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன் என்று கூறியிருப்பார் சிதம்பரனார். சரிங்களா? எந்த நூலை? மெய்யறிவு மெய்யறத்தை தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்திருப்பார். அதுக்கடுத்து சிதம்பரனார் 8 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை காலம் வந்து பெற்றிருப்பார். ரொம்ப முக்கியம். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். ஸோ, இதை சொன்னது யாரு? சிதம்பரனார் தான் சொல்லியிருப்பார். இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாடம் இதோட முடிஞ்சு. அதுக்கடுத்து நூல்வெளி பாருங்க. சொல்லின் செல்வர். ஸோ, இந்த இது சொன்னது யாரு? சொல்லின் செல்வர். அதாவது சிதம்பரனார் இப்படிலாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு யார் எழுதியிருப்பார்? ராபி சேதுப்பிள்ளை தான் தொகுத்து எழுதியிருப்பார். தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் பெற்றவர். செயலுக்கே உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான். தமிழ் இன்பம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் யாரோடது? ராபி சேதுப்பிள்ளையோட நூல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ, அவர் எழுதிய நூல்கள் பாருங்க. ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு. ஸோ, இது எல்லாமே என்னது? ராபி சேதுப்பிள்ளையோட அவர் எழுதிய நூல்கள் தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த பாடப்பகுதி எந்த இதில் இருக்குன்னா, கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்திருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ, இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு துணைப்பாடமும் முடிஞ்சது. ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்று தான் இலக்கணம். இலக்கணம் என்ன பார்க்க போகிறோம்? வழக்குன்ற இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்குனா என்ன? முதல்ல
அதாவது எழுத்துலையும் பேச்சிலையும் சொற்களை பயன்படுத்தும் முறையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வழக்குன்னு சொல்லி சொல்றோம். என்னது? எழுத்துலையும் பேச்சிலையும் சொற்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதைத்தான் வழக்குன்னு சொல்லி சொல்றோம். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது தான் வழக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற வழக்கு கிடையாது. இது வந்த வழக்குக்கு வேறு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? வழக்கு 2 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இயல்பு வழக்குனா என்னன்னு பார்ப்போம். இயல்பு வழக்குனா என்னது? ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவதற்கு பேர் தான் இயல்பு வழக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை அதற்கே உரிய எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட பேர் அதாவது இயல்பாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்னது? இயல்பு வழக்குன்னு சொல்கிறாங்க. இயல்பு வழக்கு 3 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்னது? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். ரொம்ப முக்கியம். வழக்கு 2 வகைப்படும், இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு இலக்கணமுடையது பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கொடுத்து இது எந்த இலக்கணத்தில் வரும்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலம், மரம், வான், எழுது. ஸோ இது எல்லாமே என்னது? இலக்கணமுடையதில் வரும். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடுமே இல்லாமல் இயல்பாக தரும். ஸோ அவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையை அமைந்த சொல்லத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இலக்கணம் உடையதுன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து இலக்கண போலினா என்னன்னு பாருங்க. அதாவது இல்லத்தின் முன்பகுதியை நம்ம இல் முன்னுன்னு சொல்லுவோம். இல் முன்னுன்னு தான் குறிக்கணும். ஆனால் அதில் நம்ம முன்னோர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு வார்த்தை அழகுக்காண்டி முன்றில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல் முன்றது ஒரு முற்று பெறாமல் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே இது முன்றில்ன்றது நமக்கு அது என்னது? இல்லத்தின் முன்பகுதி என்ன சொல்லுவோம்? முன்றில் சொல்லுவோம். அதான் கிளையின் நுனியை நம்ம என்ன சொல்லுவோம்? கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் ஒரு சென்டென்ஸ் மாதிரி தெரியும். அதனால அப்படி சொல்லுவோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அவை இல்லைனாலும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை தான் இலக்கண போலின்னு சொல்லுவோம். ப்ராப்பராக அது இலக்கண முறைப்படி இருக்காது. கிளை நுனின்றது தான் அது இலக்கண முறைப்படி இருக்கிறது. ஆனால் அதை நம்ம வார்த்தை அழகுக்காண்டி நுனிக்கிளைன்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ அப்போ இலக்கண முறைப்படி இல்லைனாலும் அதை ஏற்றுக்கலாம். இலக்கண முறைப்படி ஏற்றுக்கலாம்னு சொல்கிறது தான் இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதை தான் குறிக்கும்னு சொல்கிறாங்க. இலக்கண போலியை முன்பின்னதாக தொக்க போலின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் என்னது? முன்பின்னாக தொக்க போலின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புறநகர். இதை மாற்றி போட்டாலும் நமக்கு பொருள் அதே தான் வரும். நகர்ப்புறம்னு வரும். புறநகர், நகர்ப்புறம். கால்வாய், வாய்க்கால்னு வரும். அந்த மாதிரி தசை, கடைக்கன். ஸோ இது எல்லாமே என்னது? நமக்கு இலக்கண போலியில் வரும். ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிளை எப்பயுமே நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து மருவு பாருங்க. எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்ற பெயரை நெல்லை என்றும் நம்ம சொல்லுவோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களுக்கு தான் மருவுன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு ஈஸியாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது என்னதுன்னா தகுதி வழக்கு. நம்ம இப்போ இயல்பு வழக்கு பார்த்துட்டோம். வழக்கு 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஸோ இயல்பு வழக்கு தான் 3 வகைப்படும். சரிங்களா? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. ஸோ அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு என்ன? தகுதி வழக்குனா என்னென்னா ஒரு காரணத்தினால், அதாவது ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவதுக்கு தான் என்னதுன்னா தகுதி வழக்குன்னு சொல்கிறாங்க. தகுதி வழக்கு 3 வகைப்படும். அது என்னது? இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இடக்கரடக்கல் பார்ப்போம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது தான் என்னது? இடக்கரடக்கல்னு சொல்கிறாங்க. அதாவது பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது. அதாவது குழந்தை போய்விட்டதுன்னு சொல்லாமல் குழந்தை வெளியே போய்விட்டதுன்னு கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறாங்க. அது டீசெண்டாக சொல்கிறது தான் இடக்கரடக்கல்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கு போய் வந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து செகண்ட் பாருங்கள், மங்களம். மங்களம்னா அதாவது மங்களம் இல்லாத சொல்லை
மங்கள சொற்களால் குறிப்பிடுவதுக்கு பேர் தான் மங்களம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல். அதை மங்களம் இருக்கிற சொல்லை எப்படி சொல்லுவாங்கன்னா செத்தாருன்னு சொல்லாமல் துஞ்சினார்னு சொல்கிறது மங்களமான சொல். ஸோ அதே மாதிரி தான் இயற்கை எய்தினாருன்னு சொல்லிட்டு இக்காலத்தில் சொல்கிறோம். துஞ்சினார்ன்றது அந்த காலத்தில் சொல்கிறது, இந்த காலத்தில் சொல்கிறது இயற்கை எய்தினார். அதாவது செத்தாருன்னு சொல்லாமல் துஞ்சினார், இயற்கை எய்தினார்னு கொஞ்சம் டீசெண்டாக மங்களமான சொல்கிறதுனால இது மங்களம்னு சொல்கிறாங்க. இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதைத்தான் மங்களம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஓலை, திருமுகம், கருப்பு ஆடு, வெள்ளாடு. கருப்பு ஆடுன்னு சொல்லாமல் வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. விளக்கை அணை, விளக்கை குளிரவை, சுடுகாடு, நன்காடு. இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து குழுவுக்குறி. ஸோ குழுவுக்குறினா என்னன்னு பாருங்கள். பலர் கூடியிருக்கும் இடத்துல சிலர் மட்டும் தமக்குள் சில சொற்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் அவங்களுக்குனே ஒரு கீவேர்டு வச்சு சொல்லுவாங்க. எல்லாரும் இருக்க இடத்துல அவங்க 2 பேர்த்துக்கு மட்டுமே புரிகிற மாதிரி ஒரு வேர்டு வச்சுக்குவாங்கல்ல, அதுக்கு தான் குழுவுக்குறின்னு சொல்லுவாங்க. ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்களுக்கு தான் என்னது குழுவுக்குறின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பொன்னை பரி எனல். பொன்னை பரின்றது யார் சொல்லுவான்னா பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல். ஸோ இது யானைப்பாகர் பயன்படுத்துவது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அடுத்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது என்ன சொல்கிறாங்க? இடக்கரடக்கல்னு சொல்கிறாங்க. மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவது மங்களம்னு சொல்கிறாங்க. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. ஸோ அங்கே நம்ம பார்த்தது தான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன் இலக்கணத்தை மட்டும் நான் ஃபுல்லாக ப்ரீஃபாகவே எழுதுறேன்னா, ஏன்னா இலக்கணம் தான் நமக்கு அடிக்கடி மறக்கிற ஒன்று. ஸோ அதை நீங்கள் ப்ரீஃபாகவே படிச்சுக்கோங்க. ஷார்ட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து போலின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பாருங்கள். அறம் செய்ய விரும்புன்னு யார் சொல்லியிருப்பா? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அறம், அரண். ஸோ இந்த 2 சொல்லையும் பாருங்கள். ஆகிய சொற்களில் ஒரு எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கும், ஆனால் பொருள் மாறவில்லை. அறம்னாலும் ஒன்று தான், அரண்னாலும் ஒன்று தான். ஆனால் அந்த இம்மு இன்னு ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடவில்லை. இவ்வாறு ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவதுக்கு என்ன பேருனா போலின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ போல இருத்தல்னால என்னது? ரெண்டுமே ஒன்று தான், ஒரு எழுத்து மட்டும் மாறுபடும். சரிங்களா? போலி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு 3 வகைப்படும். ஸோ முதற்போலி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் ப்ரீஃபாக கொடுத்துருப்பேன், அடுத்து எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ முதற்போலி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல். ஸோ இந்த சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு சொல்லில் முதல்ல இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைஞ்சால் அதுக்கு அமைஞ்சு அதே பொருளை தந்துச்சுன்னா அதுக்கு முதற்போலின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இடைப்போலி. இடைப்போலிக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து மாறி இருக்குது, ஆனால் பொருள் மாறவில்லை. எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் போலி. அது இடையில் மாறி இருக்கனால இடைப்போலின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தந்துச்சுன்னா அது இடைப்போலி. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டில் மாறி வந்துச்சுன்னா அது முதற்போலி, இடையில் மாறி வந்துச்சுன்னா இடைப்போலி, கடைசியில் மாறி வந்துச்சுன்னா கடைப்போலி. ஸோ இவ்வளோ தான் இதில் சொல்ல வர்றாங்க. அதனால தான் அதை ஷார்ட்டாக எழுதியிருப்பேன். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். அகம், அகன், சாம்பல், சாம்பர், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர். ஸோ இந்த மாதிரி கடைசியில் மாறி வந்துச்சுன்னா இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. ஸோ இப்படி கடைசியில் மாறி இருந்துச்சுன்னா அது என்னது? கடைப்போலின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
ஸோ அதுக்கடுத்து அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும்னு சொல்கிறாங்க. லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படியும் வரலாம். அடுத்து முற்றுப்போலி. இது இல்லாமல் முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னதுன்னா 5, 5, அதாவது உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எல்லா எழுத்துமே மாறி இருக்கும். 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவம்னு சொல்கிறாங்க. 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்து வேறுபட்டு இருந்தாலும் அஃது 5 என்னும் பொருளையே தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பதுக்கு தான் என்னது முற்றுப்போலி. அதை என்னதுன்னா போலியான வடிவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 5ன்றது இலக்கண முறைப்படி, 5ன்றது நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஸோ இதைத்தான் என்னது முற்றுப்போலின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு புக் பேக்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் பொறுத்துகளை கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைடு அந்த எடுத்துக்காட்டை கொடுத்துட்டாங்க, இந்த சைடு அது என்ன இலக்கணம்ன்றதை கொடுத்துட்டாங்க. இப்போ பந்தர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைப்போலி. ஏன்னா அந்த கடைசியில் பந்தல்ன்றதா பந்தர்ன்னு மாறி இருக்கும். மைஞ்சு. ஸோ மைஞ்சுன்றது என்னது முதற் போலி, முதல் எழுத்து மாறி இருக்கு. மஞ்சுன்றது மைஞ்சின்னு வந்திருக்கு. அதே மாதிரி அஞ்சுன்றது என்னது உங்களுக்கு முற்றுப்போலி. ஏன்னா 5ன்றது தான் 5ன்னு வந்திருக்கும். அரையர்ன்றது என்னது உங்களுக்கு இடைப்போலியாக வரும். ஏன்னா அந்த ரை மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து புக் பேக்கில் பாருங்கள் மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஒரு இலக்கணத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு தொடரில் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் இடம்பெறும்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள்னு சொல்லிட்டு 3 இருக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு எழுவாய்னா என்னன்னு பாருங்கள். ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவாய்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீலன் பாடத்தை படித்தான். யார் பாடத்தை படித்தா? நீலன் தான் படித்தா. அப்போ நீலன்றது என்னது எழுவாய். பாரி யார்? ஸோ இதில் பாரின்றது யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பாரின்றது தான் உங்களுக்கு எழுவாய். புலி ஒரு விலங்கு. புலின்றது என்ன, எது? ஸோ இதில் புலின்றது ஒரு எழுவாயாக வரும். அடுத்தது பயனிலை. பயனிலை என்னன்னு பாருங்க. ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது தான் என்னது பயனிலைன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் எதை கட்டினான்னு வரும். கரிகாலன் கல்லணையை கட்டினானா? வினா அதாவது வினையா இருக்கும். வினா பெயர். இது என்னது கட்டினான்றது ஒரு வினை செயல். கரிகாலன் யார்? ஸோ ஒரு வினாவா கொஸ்டின் வருதா? அப்போ யாருன்றதா என்னது பயனிலை. கரிகாலன் ஒரு மன்னன். கரிகாலன்றது யாரு? ஒரு மன்னன். ஸோ இந்த மாதிரி ஒரு வினாவா வர்றது எல்லாமே என்னது உங்களுக்கு கடைசியில் வர்றதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பயனிலையாக வரும். அதுக்கடுத்து செயப்படு பொருள். யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது தான் என்னது செயப்படு பொருள்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு நான் கவிதையை படித்தேன். நான் எதை படித்தேன்? ஸோ எதை என்ற கொஸ்டினுக்கு வருது ஆன்சரா கவிதையை. அப்போ கவிதைன்றதா என்னது செயப்படு பொருள். என் புத்தகத்தை எடுத்தது யார்? என் புத்தகத்தை எடுத்தது யார்? இதில் புத்தகன்றது தான் உங்களுக்கு, அதாவது எவற்றை எடுத்தார், நான் எவற்றை எடுத்தான் அந்த மாதிரி கூட வரும். ஸோ இப்போ புத்தகன்றதா செயப்படு பொருள். நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். ஸோ அதியமான் என்ன தந்தார்? நெல்லிக்கனியை தந்தார். அதாவது செயப்படு பொருள்ன்றது ஒரு பொருளாக சொல்லுவாங்க. புத்தகம், கவிதை, நெல்லிக்கனிலாம் ஒரு பொருளாக வரும். ஸோ இந்த மாதிரி பொருளாக வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயப்படு பொருளில் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் தொடர்களை எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் என பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் வீரர்கள் நாட்டை காத்தனர். ஸோ இதில் காத்தனர்ன்றது என்னது பயனிலை. எதை காத்தாங்க? நாட்டை காத்தாங்க. நாடுன்றது ஒரு செயப்படு பொருள். வீரர்கள்ன்றது என்னது உங்களுக்கு எழுவாய். ஸோ இந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் பொதுமக்கள்ன்றது உங்களுக்கு எழுவாய். அந்நிய துணிகளைன்றது உங்களுக்கு செயப்படு பொருள். எரித்தனர்ன்றது உங்களுக்கு பயனிலை. கொற்கை துறைமுகத்திலே, கொற்கை துறைமுகன்றது உங்களுக்கு இப்போ எழுவாய். பாண்டியன் மீன்கொடின்றது உங்களுக்கு செயப்படு பொருள். பறந்ததுன்றது பயனிலை. அடுத்து திருக்குறள்ன்றது உங்களுக்கு எழுவாய்.
எழுதியவர், எழுதியவர்ன்றது உங்களுக்கு செயல்படு பொருள். யாருன்றது பயனிலையா வரும். அதே மாதிரி கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர், எழுதிய புலவர். ஸோ இதில் கபிலர்ன்றது உங்களுக்கு எழுவாயா வரும். குறிஞ்சிப்பாட்டுன்றது உங்களுக்கு செயல்படு பொருளாக வரும். அதே மாதிரி எழுதிய புலவர்ன்றது உங்களுக்கு பயனிலையா வரும். ஸோ அடுத்து கலைச்சொல் அறிவும் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் கண்டிப்பாக இதிலிருந்து 2 to 3 கொஸ்டின் வந்துடும். கதைப்பாடல், பேலட், துணிவு, கரேஜ், தியாகம், சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை, பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல், எலகேஷன், ஒற்றுமை, யூனிட்டி, முழக்கம், ஸ்லோகன், சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஸோ இவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th தமிழ் இயல் 3 வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. மொத்தம் 15 பேஜஸ் தான். 15 பேஜஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 hour, புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். படிச்சிருங்க சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் 7th தமிழ் இயல் 4 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரி NPC அகாடமி.